சுகர் அதிகமா வந்து சும்மா ஒரு விரல்லையோ ஒரு கால்லையோ ஒரு உறுப்புலையோ வந்து அதை எடுத்துட்டாலே ஒரு பெரிய ஒரு நோய் வந்துட்ட மாதிரி ஃபீல் பண்றோம். ஆனா உடம்பு முழுக்க வியாதி. யாரெல்லாம் எனக்கு வந்து ஷிஃபாவை கூட ஒருக்கா கூட அவங்க கேட்டது கிடையாது, அதுக்காக வரதுறது கிடையாது. அவர்கள் இந்த விஷயத்துல நீங்க அல்லாட்ட கேளுங்க என்று சொல்லும் பொழுது இது அல்லாஹ் பிரியப்பட்டு கொடுத்திருக்கிறான். இது எனக்கு வேண்டாம் எப்படி நான் சொல்ல முடியும்? இது எனக்கு எடுத்துருன்னு எப்படி நான் சொல்ல முடியும்? நல்லா இருக்கும்போது யா அல்லாஹ் என்ன நல்லா வச்சிருக்கிற நான் ஏதாவது கேட்டேன்னா அதை நல்லா அனுபவிச்சேன்ல, நல்லா என்ஜாய் பண்ணல, இப்ப அல்லாஹ் 10 நோயை கொடுத்திருக்கிறான் என்பதாக அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்லுவார்கள். ஒரு கட்டத்துல தான் அவர்களுடைய துவா நிவாரணத்துக்காக ஷிஃபாவுக்காக இப்படி கேட்டாங்க. எப்படி? யா அல்லாஹ் உன்னை நினைக்கக்கூடிய இந்த கல்பையும், உன்னை திக்ர் செய்யக்கூடிய தஸ்பீஹ் செய்யக்கூடிய இந்த நாவையும் இந்த நோய் தாக்கி விடாமல் என்னை என்ன செய்ய காப்பாற்றினாங்க. அல்லாஹ் அக்பர். இவ்வளவு பெரிய வியாதியை கொடுத்த அல்லாஹ் தான் ஷிஃபாவாக்கணும். எப்படி? ஒரு கேணியில் இருக்கக்கூடிய தண்ணீர் எடுத்து என்ன செய்ய குளிங்கன்னு சொன்னா பல வருடத்துடைய சோதனை. இது சும்மா உடனே இல்லை, 2 நாள் 3 நாள்ல இல்லை, பல ஆண்டுகள் என்ன செஞ்சாங்க, இந்த நோயில தான் அவஸ்தைப்பட்டாங்க. ஊர் மக்கள் எல்லாம் ஒதுக்கிட்டாங்க, ஒதுக்கி வச்ச மாதிரி. யாருக்கிட்ட நெருங்கல, குடும்ப செலவுக்கு இல்லை, மனைவிதான் வீட்டு வேலைக்கு வெளியில போயிட்டு வருவாங்க. இப்படித்தான் அவங்களுடைய வாழ்க்கை இருந்துச்சு. ஆனா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு கட்டத்தில் அவர்களுக்கு என்ன செய்யறான், ஷிஃபாவை கொடுக்குறான். நிச்சயமா கொடுப்பான், அவன் தான் கொடுக்க முடியும். நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது, மருந்து மாத்திரை மருத்துவர்கள் இவர்களுடைய விஷயத்தில் பணக்காசுகள் மட்டும் நிறைய இருக்கு, எங்கனாலும் போய் ட்ரீட்மெண்ட் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரியான எண்ணம் நம்முடைய உள்ளத்தை என்ன செய்யக்கூடாது, வந்துடவே கூடாது. ஏன்னா எவ்வளவுதான் கொட்டி கொட்டி செல்வங்கள் கொடுக்கப்பட்டு இருந்தாலும் அவன் கொடுத்த இந்த வியாதிக்கு என்ன செய்ய முடியாது, ஈடு கொடுக்க முடியாது. முடியுமா? முடியாது. அல்லாஹ் பாதுகாப்பானாக. நோய்வாய்ப்பட்ட மக்களுக்கு அல்லாஹ் ஷிஃபாவை தருவானாக. என்னிடத்துல ஓதிய மாணவர் சென்னையில சைதாப்பேட்டையில, நீங்க அவரு வெளிநாட்டில் இருக்கிறாரு, அவர் மனைவியும் டாக்டர் தான், இவரும் நல்ல உயர்ந்த ஜாப்ல தான் இருக்கிறாரு. என்னுடைய ஸ்டூடெண்ட், என்னன்னே தெரியல, பிள்ளை தொழுகையாளி, நல்ல குர்ஆன் ஓதக்கூடிய பிள்ளை, நல்ல ஒழுக்கமான வளர்க்கப்பட்ட ஒரு பிள்ளை.